சார், நான் இன்னைக்கு இங்கே படுத்துக்கிட்டுமா இல்ல வெளியில அவங்க கூட போய் படுத்துக்கிட்டுமா? அது உன் இஷ்டம் நந்தினி. உனக்கு எங்க வேணுமோ நீ போய் படுத்துக்கோ. சார், இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க, அப்ப நான் இங்கே படுத்துக்கிறேன். அந்த வேலைக்கார குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரே ட்ரேல காஃபி எடுத்து வருவியா? எவ்வளவு திமிரு உனக்கு? சுந்தரவல்லி, அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா பண்ணுவ? கல்யாணம் என்னாச்சு? இப்ப நீ நடந்துகிட்ட விதம் எப்படி பார்த்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு சுந்தரவல்லி. அப்பா, நான் இது வரைக்கும் பீச்ச பார்த்ததே இல்ல. அக்காவை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அவளுக்கு இங்க இருக்கிற வேலையை விட்டு நம்ம கூட வெளியே வர முடியுமா? சூர்யா சார் கிட்ட சொன்னா கூட்டிட்டு போக போறாரு. அக்கா, நீ எதுக்கு அவரை இன்னும் சூர்யா சார்னு கூப்பிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு அதை பழகிடுச்சு. எப்படிக்கா நீ இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க? நம்ம பொண்ணும் தம்பியும் நல்லபடிதான் இருக்காங்க. அந்த அம்மா தான் கோளாறு பிடிச்சது. நான் உன்கிட்ட ஒரு சாரி கேட்கணும், கூடவே நன்றியும் சொல்லணும் நந்தினி. ஃபர்ஸ்ட் சாரி. அம்மா, நீங்க எதுக்குமா என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? இவ்வளவு நாளா ஏதேதோ காரணத்துக்காக நான் உனக்கு காயப்படுத்திருக்கேன். உன்னை முகத்துல அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கேன். நன்றி எதுக்குன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷத்துல யாரும் எனக்கு தீபாவளி பரிசு பொங்கல் பரிசு எல்லாம் கொடுத்தது இல்ல. இந்த வருஷம் நீ சூர்யா கிட்ட சொல்லி நீங்க 2 பேரும் எனக்கு தீபாவளி சீர் வச்சீங்க. இங்க பாரு, எங்க அம்மா கொஞ்சம் பழைய காலத்து ஆளு. அவங்க வயசானவங்க. அவங்க காலம்லாம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்க காலத்தை ஒரே வீட்டுல இங்க ஒன்னா ஓட்ட போறது நானும் நீயும் தான். நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. ஆமாமா, நீங்க இது மாதிரி தன்மையா ஆசையா பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு.